இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஈஷா மரணம் தொடர்பில் நீதி கோருகின்றனர் குடும்பத்தினர். டிக்டாக் பகடிவதையினால் தற்கொலைக்கு இட்டுச் சென்ற ஈஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் அவருக்கு நீதி கிடைக்க பொதுமக்கள் உதவ வேண்டும் என்று அவரின் குடும்பத்தினர் மிக உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். துணிச்சல், தன்னம்பிக்கை, பேச்சுத்திறன், பிறரை மதிக்கும் பண்பு முதலிய குணாதிசயங்களை ஒருங்கே பெற்றவரான தமது செல்ல தங்கையின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்ப உறுப்பினர்கள் பரிதவித்து வருகின்றனர் என்று ஈஷாவின் மூத்த சகோதரியான 34 வயது சுசிலா தெரிவித்தார். பிறருக்கு தைரியம் சொல்லும் அளவிற்கு தன்னம்பிக்கை பறவையாக விளங்கிய தமது தங்கையின் சிறகை உடைத்து உயிரற்ற உடலாக தங்கள் குடும்பத்தினருக்கு தந்து பெரும் துயரத்தை ஏற்படுத்திய இணையதள பகடிவதை நயவஞ்சகர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டால் மட்டுமே அந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடையும் என்று சுசிலா தெரிவித்தார். மிகுந்த சமயப்பற்று மிக்க பெண்ணாக விளங்கிய ஈஷா உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு ஈவிரக்கமற்ற முறையில் அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சுகளையும் படங்களையும் பதிவிறக்கம் செய்த அந்த நயவஞ்சகர்களை தண்டிக்கும் பொறுப்பு போலீஸ் துறையிடமும் சட்டத்துறையிடமும் விட்டுவிடுவதாக சுசிலா குறிப்பிட்டார். டிக்டாக் பகடிவதைக்கு ஆளாகிய 30 வயது ஈஷா என்ற ராஜேஸ்வரி கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:25 மணியளவில் தனது வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். கோலாலம்பூர் தமான் மெலாவத்தி கோம்பாக் சத்தியா PPR குடியிருப்பை சேர்ந்த ஈஷா மரணம் தொடர்பில் அவரை பகடிவதை செய்து தற்கொலைக்கு தூண்டியதாக நம்பப்படும் ரவாங் ஜலான் புக்கிட் கால்ஃப் ரிசார்ட்டை சேர்ந்த 35 வயது இந்திய பெண்ணை போலீசார் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை 1:45 மணியளவில் கைது செய்துள்ளனர். 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அந்த 35 வயது பெண்ணுடன் இந்த பகடிவதையில் சம்பந்தப்பட்டுள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். டிக்டாக் பகடிவதையினால் உயிரை மாய்த்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் இணையதள பகடிவதை குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு நடப்பு சட்டம் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை கடுமையாக்குவது குறித்து வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் விவாதிக்கப்படவிருக்கிறது. ஈஷாவிற்கு ஏற்பட்ட துயர சம்பவத்தை போன்று சைபர் குற்றவாளிகளின் செயல்கள் தொடர்வதற்கு வழி ஏற்படுத்தப்படாமல் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படவிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். பகடிவதையினால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டப்பட்டால் அவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் குற்றவியல் சட்டம் 305 மற்றும் குற்றவியல் சட்டம் 306 ஆகிய பிரிவின் கீழ் தண்டிக்க முடியும் என்று பிரபல சட்ட வல்லுநர் முகமது ஹனீஃப் கத்ரி அப்துல்லா தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர் பிறருக்கு மன உளைச்சல் தந்து மரணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு உடந்தையாக இருப்பாரேயானால் குற்றவியல் சட்டங்கள் அவர் மீது பிரயோகிக்க முடியும் என்று ஹனீஃப் கத்ரி கூறுகிறார். ஒருவரின் மரணத்திற்கு இன்னார்தான் காரணம் என்று போதுமான ஆதாரங்களுடன் நிரூபித்தால் சம்பந்தப்பட்டவருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்து நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்ட முடியும் என்று அந்த சட்ட வல்லுநர் கூறுகிறார். டிக்டாக் பகடிவதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் 35 வயது பெண் கைது செய்யப்பட்டது தொடர்பில் சம்பந்தப்பட்ட சட்ட வல்லுநர் நடப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி பேசினார். மாய்கா தேர்தலில் உதவி தலைவர் பதவியை தற்காத்து கொள்ள போட்டியிட்ட டத்தோ டி மோகனை தோற்கடிக்க செய்தது மூலம் மாய்கா பேராளர்கள் மிகப்பெரிய தவற்றை செய்துவிட்டனர் என்று முன்னாள் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சமுதாயத்தின் துடிப்பு மிகுந்த தலைவர்கள் வரிசையில் டி மோகனும் ஒருவராவார். தேர்தலில் அவரை தோல்வியடைய செய்து இருப்பது மூலம் பேராளர்கள் தவறு இழைத்துள்ளனர் என்று டாக்டர் சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். மோகனின் தோல்வி தம்மை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சரான டாக்டர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். டி மோகன் இந்திய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவராவார். குறிப்பாக தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு தனது நிறைவான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்.
அது மட்டுமின்றி இந்திய இளைஞர்கள் கால்பந்தாட்டத் துறையில் மேம்படுத்துவதில் தமது சொந்த முயற்சியில் மலேசிய இந்திய கால்பந்தாட்ட சங்கத்தை தோற்றுவித்த பெருமை மோகனையே சேரும் என்று சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். மலேசிய லீக் கால்பந்தாட்ட போட்டியில் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கம் வாகை சூடும் அளவிற்கு கால்பந்தாட்டத்தில் இந்திய இளையோர்களை மோகன் சிறக்க வைத்துள்ளார் என்று டாக்டர் சுப்பிரமணியம் புகழாரம் சூட்டினார். நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் 4 காயமுற்றனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் தைப்பிங் கொமுந்திங் அருகில் நிகழ்ந்தது. 68 வயது நோயாளியை ஏற்றிக்கொண்டு 2 மருத்துவ உதவியாளர்களான 41 வயது பெண் மற்றும் 57 வயது ஆண் ஆகியோருடன் 20 வயது ஓட்டுநர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை செலுத்தியதாக கூறப்படுகிறது. குடை சாய்ந்த ஆம்புலன்ஸ் வண்டியின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 4வரையும் கொமுந்திங் தீயணைப்பு மீட்புப் படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையில் தாம் தலையிடுவதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் வன்மையாக மறுத்தார். அதே வேளையில் சில தரப்பினர் குற்றஞ்சாட்டப்படுவதைப் போல தமது தலைமையிலான அரசாங்கம் ஆள் பார்த்து நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுகிறது என்பதையும் பிரதமர் மறுத்துள்ளார். இதுவரையில் SPRMற்கு தாம் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பித்தது கிடையாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஜொஹூர் பாரு பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் BMW கார் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் கணவன் மனைவி உயிர் தப்பினர். இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 8:15 மணியளவில் நிகழ்ந்தது. இதில் சிங்கப்பூரை சேர்ந்த கணவன் மனைவி உயிர் தப்பியதாக ஜொஹூர் பாரு ஸ்லத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ராவ் ஸ்லமாட் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.